ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உடைய 9th வீக் எவிக்ஷன் நாமினேஷனுக்கான ஓட்டிங் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டோட்டலாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி 11 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அதில் யார் யார் என்னென்ன ஓட்டிங் வாங்கியிருக்காங்க, என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஓட்டிங்கோட ஃபைனல் டேவான இன்றைக்கி ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது த ஒன் அண்ட் ஒன்லி வினோத் தாங்க. வினோத் வந்து 1,74,000 ஓட்டுகளோட யாரும் எட்டி பிடிக்க முடியாத அளவு தூரத்தில் இருக்கார். ஃபஸ்ட் பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 70,000 ஓட்டுகள் லீடிங்கில் கானா வினோத் இருக்கார். கண்டிப்பாக இந்த வாட்டி கப்பு அடிக்கிற கண்டஸ்டண்ட்டாக நம்ம இவரை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா கூட கண்டிப்பாக டாப் 5ல் 200% கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம் கானா வினோத் இருப்பார் அப்படின்றத. ஓகே, ஓட்டிங்கோட செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜே பார்வதி தான் இருக்காங்க. பிஜே பார்வதி வாங்கியிருக்கிற ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 1,03,867 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பார்வதியுடைய இப்போ இந்த லாஸ்ட் வீக்கில் நடந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்குறப்போ பார்வதி வந்து கம்ருதீன் கூட சேர்ந்து ஆடுற ப்ளே வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஆதரவு பெறலைங்க. அண்ட் ஓட்டிங்கோடைய தேர்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா திவ்யா தான் இருக்காங்க. திவ்யா வந்து 84,972 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் திவ்யாவுக்கும் பார்வதிக்குமே இடையில கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபைனல் டே அப்படின்றதுனால இந்த 20,000 ஓட்டு லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு திவ்யா வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் இருக்கார். விக்ரம் வாங்கியிருக்கிற ஓட்டுகள் பார்த்திங்கன்னா 76,845 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ 4வது பொசிஷன் அப்படின்ற ஒரு சேஃபான பொசிஷனில் இருக்கார். ஆரம்பத்துலேருந்தே இவர் 4வது பொசிஷனில் தான் இருந்தார். அதை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ஃபிஃப்த் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் தான் இருக்கார். கம்ருதீன் வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்திங்கன்னா 62,678 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. கம்ருதீனோட ப்ளேயும் பார்த்திங்கன்னா பார்வதியோடு சேர்ந்துட்டு ஒரு ப்ளே ஆடுறாரு. அது ரொம்பவே சீப்பான கேமாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அந்தளவு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இல்லை. ஸோ இப்போதைக்கு 5வது பொசிஷனில் சேஃபாக இருக்கார். அண்ட் 6வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா வந்து 54,675 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் டேவான இன்றைக்கி சாண்ட்ராவுடைய பொசிஷனில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஸோ சாண்ட்ரா வந்து கீழே இருந்து மேலே தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஓட்டிங்லேயே ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்திருக்கு. அண்ட் ஓட்டிங்குடைய 7வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக எஃப்ஜே ஏறி வந்திருக்காரு. ஸோ எஃப்ஜே ஏறி வந்ததுக்கான காரணம் வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பார்வதியும் எஃப்ஜேக்கும் இடையில் நடந்த அந்த ஒரு சண்டை தான். இன்னொன்று எஃப்ஜேயை வந்து டாஸ்கிலேருந்து வெளியேற்றினதுனால எஃப்ஜேயுடைய ஓட்டிங்கில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஸோ பார்வதியுடைய ஹேட்டர்ஸோட ஓட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எஃப்ஜே சைடுக்கு வந்திருக்கு. கடைசி பொசிஷனான 11th பொசிஷனில் இருந்தார். இந்த வாரம் எவிக்ட் ஆயிடுவார்னு கூட நினச்சிக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட் ஒரு நாளில் அவருடைய ஓட்டிங் வந்து நல்லாவே முன்னேறி இருக்குது. 50,673 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அண்ட் ஓட்டிங்குடைய 8வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா பிரஜன் இருக்கார். 46,653 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ பிரஜனுக்கும் பார்த்திங்கன்னா ஓட்டிங் வந்து ஆரம்பத்தில் இருந்தே 8வது பொசிஷன் 7வது பொசிஷன் அந்த மாதிரி மாற்றி தான் இருந்தார். ஸோ ஃபைனல் டேவான இப்போது 8வது பொசிஷனில் இருக்கார். ஸோ இன்னும் நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டிங் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது பொசிஷன் மாறுதான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஓட்டிங்குடைய 9வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா சுபிக்ஷா தான் இருக்காங்க. 44,654 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 9வது பொசிஷனுக்கு சுபிக்ஷா ஆக்சுவலாக தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சுபிக்ஷா வந்து லாஸ்ட்டு ஓட்டிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா முன்னாடி தான் இருந்தாங்க. ஸோ இப்போ 9வது பொசிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னும் 12 மணி வரைக்கும் இருக்கிற ஓட்டிங்கில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு பிரஜனை வந்து பீட் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு 44,654 ஓட்டுகள் வாங்கி 9வது பொசிஷனில் சுபிக்ஷா இருக்காங்க. அண்ட் ஓட்டிங்குடைய 10வது பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனி திரு தான் இருக்காங்க. கனியோடைய ஓட்டுகள் பார்த்திங்கன்னா 40,698 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ 10வது பொசிஷன் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு டேஞ்சரஸ் பொசிஷன் தான். ஸோ டேஞ்சர் பொசிஷனில் இருந்து இந்த வாரம் கனி எவிக்ட் ஆவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்களுடைய ஓட்டிங்கில் ஏதாவது அதிசயம் நடந்து முன்னேறி வந்தால் தான் அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போதைக்கு 10வது பொசிஷனில் கனி இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்களுடைய பொசிஷன் மாறுதான்றதை. ஸோ ஓட்டிங்குடைய 11வது பொசிஷன், அதாவது லாஸ்ட் பொசிஷனில் வந்து அமித் தான் இருக்கார். 38,769 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. இந்த வாரம் வெளியேற போகிற கண்டஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுது. பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ்க்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.